ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு அரிசி மாவு வச்சு ஒரு குவிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப, 2 டீஸ்பூன் ஃபுல்லாக அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டை எடுத்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணலாம். நான் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் நடுவில் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுங்க. கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த உருளைக்கிழங்கை அதில் போட்டுருங்க. இப்போ இதை நல்லா வேக விடுங்க. இப்போ லைட்டாக திருப்பி போடுங்க. நான் லோ ஃப்ளேம்லேயே தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வருங்க. அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை வந்து எடுத்துடலாம். நம்மளுடைய உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.